ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை vlog. அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஜேர்னி திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் திண்டுக்கல் போயிட்டு அப்படியே அங்கேருந்து திருப்பூர் வர ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஒரு சிம்பிள் ஜேர்னி தான், பட் எவ்ரி ஜேர்னி ஹேஸ் இட்ஸ் ஓன் மெமரிஸ் அண்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ், ரோட் வியூஸ், ஸ்மால் ஸ்டாப்ஸ் அண்ட் த லிட்டில் ஹாப்பினஸ் அலாங் த வே. ஸோ எல்லாத்தையும் இந்த vlogல ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். ஸோ இது வந்து ஒரு லாங் ட்ரிப் இல்லையா, அதனால் ஏர்லி மார்னிங்கே எல்லாம் கிளம்பியாச்சு. நான், அம்மா, அத்தா, அப்புறம் ருமானா அப்படின்னு நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். திண்டுக்கல் போய் அன்ஃபால் அண்ணன் நூனெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பூர் போகிறதா தான் பிளான். ஸோ ஒரு முக்கியமான ஒரு பர்சனை வந்து நாங்கள் பார்க்குறதுக்காக நாங்களாம் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துடுச்சு. அதனால் கார் ஒரு இடத்துல அத்தை பார்க் பண்ணிவிட்டு அப்படி நாங்கள்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ருமானாக்கும் பசி வந்துச்சா, அதனால் அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டேன். அத்தா வந்து காரை புளி மரத்துக்கு கீழே தான் நிப்பாட்டியிருந்தாங்களா. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாகிடுச்சு. ஹைவேஸில் போகும்போது இந்த புளி மரம், மாங்காய் மரத்துலலாம் புளி மாங்காய்லாம் பார்க்கும்போது அது பறிக்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி பார்த்தோன்னே எங்கேயாவது புளி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஸோ நிறைய கிளையெல்லாம் இழுத்து இழுத்து பார்த்தேன். அப்படியும் வந்து ஒன்றுமே எனக்கு எட்டலை. ஒரே ஒரு சின்ன புளியங்க கிடச்சிச்சு. ஸோ அதை மட்டும் பறிச்சுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே காரில் போகும்போதே ருமானா வந்து புளியை உடச்சி கொடுக்க சொன்னாங்க. அவங்களுக்கும் உடச்சி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு புளி சாப்பிட்ற வரைக்கும் அமைதியாக தான் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் எப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்தாங்களா. அப்போ அவங்களையும் சமாதானப்படுத்தி தூங்க வச்சாச்சு. அண்ட் 1 ஹவரில் நாங்களும் திண்டுக்கல் ரீச் பண்ணியாச்சு. ஸோ திண்டுக்கல் வர வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோமா, அதோடு முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனது வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ருமானாவும் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ருமானா, அதன் 3 பேரும் விளையாடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ அவங்க பின்னாடியே நானும் சுற்றிட்டு இருந்தேன். ருமானாவும் ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இதை விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அதனே ஒரு ஓரமாக நின்றுட்டேன், ஸ்டன்னாகி நின்றுட்டார். ஸோ கொஞ்சம் நேரம் அவங்களோட விளையாண்டுட்டு இருந்தானா, ஒவ்வொரு தூண்லேயும் ஒளிஞ்சு நின்று என் கூட விளையாண்டுட்டு இருந்தான். அண்ட் அப்புறம் மறுபடியும் அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே மாற்றி 3 பேரும் சண்டை போட்டு இப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்களும் அப்படியே சாய்லாம் குடிச்சிட்டு மறுபடி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்களும் ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ அம்மா பின்னாடி உட்காந்துட்டாங்க, நானும் அன்ஃபாலும் பிள்ளைங்களை வச்சுட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டோம். ருமானாவும் ஸ்டார்டிங்கில் நல்லா சமத்தான பிள்ளைங்களாக தான் வந்தாங்க. அண்ட் போக போக அவங்களாலே உட்கார முடியல. ஸோ சுட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க 2 பேரும் உட்கார வச்சு ஒவ்வொன்றா ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்க சொல்லிகிட்டு இருந்தோமா. ஸோ அதை கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அஸ்மாவும் வீடியோ கால் பண்ணியிருந்தது. ஸோ அஸ்மா கூட 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு அம்மா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. 1/2 ஹவரில் திருப்பூர் ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னதால் ஸோ நாங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நூனை வந்து பின்னாடி கொடுத்துட்டு ருமானாக்கு சன்ஸ்க்ரீன் சீரம்லாம் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மாமிக்கிட்டே மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்க மாமிக்கிட்டே மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோமா. அண்ட் அவனும் வந்து சும்மா இல்லை, ருமானாக்கு இதை எடுத்து பண்ணுங்க, இங்கே போடுங்க, அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சஜஷன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போயிடுச்சு. ருமானாக்கும் மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு.
ருமானாக்கும் மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் 2 பேரும் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே நானும் ஒரு அன்ஃபாலும் சேர்ந்து மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்கள் மேக்கப்லாம் முடிஞ்சு நாங்களும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பொண்ணுக்காக மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருந்து அவர் தான். அங்கே உள்ள போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மாப்பிள்ளையும் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை வீட்டில் எங்கள் பொண்ணையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் பேசி நல்ல முடிவாக எடுத்துட்டாங்க. ஸோ நாங்களும் அப்படியே மதிய சாப்பாடும் சாப்பிட போயாச்சு. சாப்பிட உட்காரும்போதே ருமானாவும் நூனும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. அதனால சரி பிள்ளைங்க 2 பேரையும் ஒன்றா உட்காந்துச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ அங்கே போகும்போதே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பிள்ளைங்களாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பிஸ்கட் ஜூஸ்லாம் கொடுத்து விட்டாங்களா. ஸோ பிள்ளைங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. நானும் அன்ஃபால் அம்மா அத்தா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் குடிச்சிட்டு அப்படி நாங்களும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்களாம் எழுந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் திருப்பூர்லேருந்து ஒரு 4:30 போல் தான் கிளம்புனோம். ஸோ அதனால் நாங்கள் திண்டுக்கல் வரதுக்கே 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ திண்டுக்கல் அண்ணனை ட்ராப் பண்ணிவிட்டு நூன் அன்ஃபாலையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பூ வைக்கிறதுக்காக வராங்க. நாங்கள் திருச்சி வந்து ரீச் ஆகிறதுக்கும் 9:30 ஆகிடுச்சு. மனவும் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்லைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் அப்படியே ஸ்லைம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அம்மா. அண்ட் இதோட நம்ம ஜர்னி முடியுது. திருச்சியிலேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து திருப்பூர். இந்த ட்ரிப் ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் கொடுத்தது. சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன் பட் த மூமெண்ட்ஸ் வி என்ஜாய் அந்த வே. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.